MCR Pure Cotton Club, formals and casual shirts. South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு. The Chennai Silks let the celebration begin. வணக்கம் அருண் விஜய், வெல்கம் டு கலாட்டா பிளஸ். தேங்க்யூ சார். யூனோ 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூவில் நீங்கள் வந்து எனக்கு கெரியர்லேயே ரொம்ப முக்கியமான படம் என்ன பார்த்தீங்கன்னா தடையற தாக்கன்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ அதே கொஷனை கேட்டால் என்னன்னு சொல்லுவீங்க? அஃப்கோர்ஸ் தடையற தாக்க என்னோட ஒரு ஆக்டராக எனக்கு வேறு ஒரு பர்செப்ஷன் கொடுத்துச்சு ஆக்டிங்கில். ஸோ நிச்சயமாக அது மறக்கவே முடியாது. பட் அதுக்கப்புறம் தான் எனக்கு எல்லா டைரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ண ஒரு வாய்ப்பு. கௌதம் சாராக இருக்கட்டும், மணி சாராக இருக்கட்டும், இன்னைக்கு பாலா சாராக இருக்கட்டும், எவ்ரிதிங் வாஸ் அ டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ரைட். அது எல்லாமே ஒரு லேர்னிங் கர்வ் மாதிரி தான் இருந்தது. ஒன்றும் வேறு விஷயம் எனக்கு கற்றுக் கொடுத்தது. ஸோ ஐ திங்க் பாலா சார்து இட் வாஸ் கம்ப்ளீட்லி அ டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் வந்து 1995 முறை மாப்பிள்ளைன்னு ஒரு படத்தில் யூ ஆர் இன்ட்ரடியூஸ்ட். இட்ஸ் ஆக்சுவலி 30 years now to 2025. Time flies. Do you feel that somehow either because உங்கள் பிளானிங்னாலேயோ இல்லை யூனிவர்ஸ் என்ன ரீசன்னாலேயோ that somehow the opportunities that you want have not come your way? It took some time, sir. It took long time. Yeah, of course. And the period was very difficult. But I think நம்ம கூட இருந்தவங்களும் நம்ம சுற்றி இருக்கிறவங்களும் ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயத்தை எனக்கு ஆல்வேஸ் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அண்ட் மோர் ஓவர் நான் எனக்கே ரியலைஸ் பண்ணிக்கிட்டேன் சில விஷயங்கள் நம்ம மாற்ற வேண்டிய விஷயங்கள், எங்கே நம்ம தப்பு பண்ணுறோம். ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் கொடுங்க. லைக் வாட் வர் யூ நாட் டூயிங் ரைட்? என்னோட ஸ்கிரிப்ட் செலெக்ஷன். ஸோ என்னோட ஸ்ட்ரென்த் என்னன்னு எனக்கு தெரியாமல் இருந்தது. பிகாஸ் ஐ வாஸ் டூ யங். 18 வயசில் நான் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தேன். அண்ட் அப்பாவோட கைடன்ஸ்ன்னு சொல்ல முடியாது, இன்டர்ஃபியரன்ஸ் இல்லவே இல்லை. கைடன்ஸ் வாஸ் தேர், பட் இன்டர்ஃபியரன்ஸ் இல்லவே இல்லை. ஸோ ஹீல் ஜஸ்ட் லெஃப்ட் மீ. என்னோட விஷனுக்கு விட்டுட்டாங்க. ஸோ லெட் ஹிம் லேர்ன் அப்படின்ட்டு. ஸோ இட் டுக் மீ சம் டைம் டு ரியலைஸ் மை செல்ஃப். என்னோட ஸ்ட்ரென்த் என்னன்னு ரியலைஸ் பண்ணுறதுக்கே கொஞ்சம் டைம் ஆச்சு. பட் அந்த பீரியட் வந்து நிறைய வெயிட்டிங் பீரியட். ஸோ பார்த்தீங்கன்னா ஐ ஹவ் ஜஸ்ட் டன் 33-34 ஃபிலிம்ஸ் ஆல் திஸ். இவ்வளோ வருஷமாக அவ்வளோதான் நம்ம பண்ணியிருக்கோம். பட் அது எல்லாமே எனக்கு வந்து இப்போ என்னென்னா நான் ரொம்ப ஓவர் எக்ஸ்போஸ் ஆகலை. ஸோ அதனால் இன்னும் நிறைய கேரக்டர்ஸ் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டியது இருந்தது. அதெல்லாம் எனக்கு இப்போ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. பட் அந்த ப்ரைம் டைமை ஐ டென்ட் மிஸ் அவுட். நான் என்ன எக்விப் பண்ணிக்கிறதுலையும் சரி, என்னை அப்டேட் பண்ணிக்கிறதுலையும் சரி, ஒரு நடிகனா நம்ம என்னென்ன தவறுகள் பண்ணுறோம் அதை எல்லாமே என்னை ரியலைஸ் பண்ண வச்சு. என்னோடய லுக் வைஸும் சரி. ஏன்னா அப்போ வந்து ப்ரொடியூசர் சொல்லுவார், சார் உங்கள் மீசை திக்காக இருக்குது, கொஞ்சம் கம்மி பண்ணுங்கள் சார். நான் உடனே கம்மி பண்ணிவிடுவேன். ஸோ நமக்கு தெரியாது. ஸோ ஓகே அதெல்லாம் கரெக்ட் போல் இருக்குது. ஸோ அவ்வளோதான் நம்மளோட மெச்சூரிட்டி. பட் இப்போது ஆஸ் டைம் பாஸ்ட் இப்போ நம்மளாக ஒரு டிசிஷன் எடுக்கிற அளவுக்கு இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக ஆனது தான் நான் நினைக்கிறேன். இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, தட் இஸ் என்னோடய ஸ்ட்ரென்த் என்னங்கிறது எனக்கு தெரிய வந்ததுன்ட்டு. அது என்ன? வாட் இஸ் யுவர் ஸ்ட்ரென்த்? இல்லை சார், அப்போ வந்து இப்போது காமெடி படங்கள் வந்து நல்லா போயிட்டு இருந்த டைம். அப்போது உள்ளத்தை அளித்தா அதெல்லாம். ஸோ என்னோடய ப்ரொடியூசர் வந்து ஃபஸ்ட் டைம் என்கிட்ட வந்து பேசும்போது, சார் ஒரு நல்ல காமெடியாக நம்ம பண்ணலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அந்த டைமில் உள்ள அந்த இதுக்காக ஐ செலக்டட் கங்கா கௌரி, அப்புறமா காத்திருந்த காதல், இதெல்லாம் வந்து அப்போ போச்சு. பட் எனக்கு பிரியம் வாஸ் ஆக்சுவலி மை பேஸ். எனக்கு பிரியமில் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஆக்ஷன் வாஸ் ஸ்போக்கன் அபவுட். அண்ட் நம்மளோட ஃபோட்டோ என்னன்னு எனக்கு அப்போ தெரியல. இப்போ ஜனனம் பண்ணும்போது தான் ஐ ரியலைஸ்ட் தட் ஆக்ஷன் ஷுட் பி தேர் இன் மீ. பிகாஸ் ஆடியன்ஸ் அதை லைக் பண்ணுறாங்க, அதில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயமா எனக்கு. பிகாஸ் என்னோடய ஃபிசிக் வைஸும் சரி, என்னால் நிறைய விஷயங்கள் அதில் பண்ண முடியும்னு எனக்கு அப்புறமா தான் தெரிய வந்தது. ஸோ லெட்ஸ் எக்ஸ்ப்ளோர் சம்திங் எல்ஸ் த்ரூ ஒரு ஆக்ஷனை ஒரு கீயாக வச்சுட்டு லெட்ஸ் எக்ஸ்ப்ளோர்ன்றது அதுக்கப்புறமா தான் எனக்கு தெரிய வந்தது. அதுக்கப்புறமா தான் ஒவ்வொரு படங்களும் ஒரு த்ரில்லர் ஜோன். ஸோ அது நம்ம ஒரு காப்பாக பண்ணோம்னா ஏற்றுக்கிறாங்க. ஒரு 10 பேர் அடிக்கிறோன்னா அதை வந்து நம்புகிற மாதிரி இருக்கணும். அதுக்கான ஒரு ஃபிசிக்கை தயார் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதெல்லாமே என்ன ஹெல்ப் பண்ணுச்சு. ரைட். ஸோ இப்போ வணங்கானில் ஆக்ஷன் இருக்கா? இருக்குது சார். ஓகே. ஸோ இந்த பாலா படம்னாலே எஸ்பெஷலி தி ஹீரோஸ் நிறையா மெனக்கடணும் அப்படின்னு ஒரு நம்ம பார்த்த விஷயந்தான். நிச்சயம். இந்த படத்தில் அஃப்கோர்ஸ் நீங்கள் நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் யூஸ்வலாக பண்ணுற ரோலை விட கொஞ்சம் வித்தியாசமாக இருந்திருக்கும். பட் ஏதாவது ஒரு 2 விஷயம் ரொம்ப ஸ்பெஷலாக நீங்கள் லைக் வாவ் இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை, நான் என்னால் இது பண்ண முடியும்னு நான் நினைக்கவே இல்லை
அந்த மாதிரி சொல்ல முடியுமா? நீங்கள் கோட்டின்ற கதாபாத்திரம் தான் சரி நான் பண்ணுறது வந்து கோட்டி, இஸ் நேம் இஸ் கோட்டி இந்த ஃபிலிம், இந்த கேரக்டர் பேர். இதை அவர் சொல்லும் போதே அந்த அவனோட கம்ப்ளீட் பாடி லாங்குவேஜாக இருக்கட்டும், அவனோட லுக் வாய்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். பட் அதை மீறி அவனோட பிஹேவியராக இருக்கட்டும், அவனோட கம்யூனிகேட்டிங் இதுவாக இருக்கட்டும், எல்லாமே எனக்கு கொஞ்சம் புதுசாக இருந்தது சார். நிறைய விஷயங்கள் அதில் நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், நிறைய பார்க்க சொன்னார். I went to certain places. I started staying there and seeing them. All that. இடங்கள் மக்கள் இருக்கிற இடங்கள். ஸோ அதெல்லாம் வந்து எனக்கு வந்து நிறைய முன்னாடியே கொஞ்சம் ஹோம்ஒர்க் பண்ணக்கூடிய அண்ட் ப்ளஸ் எனக்கு வந்து மைண்டில் நிறைய விஷயங்கள் நான் ஏற்றுக்கிட்ட முடிஞ்சது. அதெல்லாம் வந்து படத்தில் சார் வந்து அங்கே வந்துருங்க வில் பிளான் இட் அவுட்னு சொல்லிட்டார். பட் அவர் எப்போதுமே ஸ்பான்டேனியஸாக சில விஷயங்கள் வச்சுருப்பார். நம்மளை ஒரு தடவை பெர்ஃபார்ம் பண்ண வச்சுட்டு he will say this இதுக்கு இது கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கலாம், அது கொஞ்சம் கரெக்ட் பண்ணலாம். பட் இட் வாஸ் அ வண்டர்ஃபுல் ஜேர்னி டேக்கிங் திஸ் கேரக்டர். ஏன்னா இன்றைக்கி நான் படம் பார்க்கும் போது ஐ ஃபெல்ட், ஏன்னா பிகாஸ் பாலா சார் வந்து திடீர்னு என்னை ஒர்க் அவுட் பண்ணாத ஒரு படம் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து எண்ட் வரைக்கும் வெயிட்டே தூக்காதீங்க அருண் அப்படின்னாரு. ஒரு 1 year ஐ ஜஸ்ட் லெஃப்ட் இட் லைக் தட். பட் அதுக்கெல்லாம் ஒரு ரீசன் இருந்திருக்கு அப்படின்னும் போது படம் பார்க்கும் போது தான் தெரிஞ்சுது. அந்த பாடி லாங்குவேஜ் எல்லாமே மாற்றினார். அண்ட் ஆக்ஷன், நீங்கள் சொன்ன மாதிரி ஆக்ஷன் இருந்தது. பட் அந்த ஆக்ஷன் வந்து ரெகுலராக இருக்காது, அது ஒரு மாதிரி ஹிஸ் பாடி லாங்குவேஜ் will be different. ஸோ அது எல்லாமே அந்த எமோஷ்னலாக கனெக்ட் ஆகும்போது ஒரு மாதிரி வேறு ஒரு வெர்ஷன் ஆஃப் மீ பார்த்த மாதிரியான ஒரு ஃபீல், அவ்வளோதான். இப்போது நான் அந்த கொஷனை கேட்டிங்கன்னா, வில் யூ சே என்னோட கரியரில் இம்பார்ட்டன்ட் தடையறத்தக்கன்னு சொன்னீங்கல்ல, வில் யூ சே வணங்கான்? நிச்சயமாக சார். ஓகே. ஏன்னா இது வேறு ஒரு டைமென்ஷன் எனக்கு ஒரு நடிகனாகவும் ஆல்மோஸ்ட் லைக் ரீலான்ச்சில். எஸ், 100%. பிகாஸ் இட்ஸ் லைக் கம்ப்ளீட்லி வேறு ஒரு வெர்ஷன் ஆஃப் மீ. ரைட். அண்ட் என்னையே நான் வேறு மாதிரி பார்க்க, நடிப்புன்றது வந்து வேறு ஒரு பாலா சார்கிட்ட போகும்போது அது வேறு ஒரு யூனோ ஹவு டு கெட் இன் டெப்த் இன் டு த கேரக்டர் அப்படின்றத வந்து ரொம்ப அழகாக புரிய வச்சார். ரைட். ஸோ ஐ திங்க் இது வந்து நிறைய லேர்னிங் ப்ராசஸ் மாதிரி தான் எனக்கு. இப்போ இன்னும் ஃபர்தராக நான் பண்ணக்கூடிய படங்களில் அதெல்லாம் எனக்கு it will be there back of my mind. Okay. I have to talk about this Surya aspect of it, but I'll try to word it in a certain way so it's not awkward. இப்போ எனக்கு வந்து I'll tell you, supposing நான் ஒரு ஆக்டரோ டைரக்டரோ ஆக்ட்ரஸோ எனிபடி ஒரு இன்டர்வியூக்காக நான் கேட்டுட்ருக்கேன். அவங்க வந்து இப்போ டைம் இல்லைன்னு சொல்கிறாங்க. பட் they give the interview to somebody elseன்னு வச்சுக்கோங்களேன். I know that we cannot do anything about it. It is how things are. இதை பற்றி ஜாஸ்தி யோசிச்சு பிரயோஜனம் இல்லை. ஆனாலும் மனசுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு உறுத்தல் இருக்கும். இட் மே நாட் லாஸ்ட் வெரி லாங், பட் ஒரு உறுத்தல் இருக்கும். அது தட் இஸ் அட்லீஸ்ட் ஃபார் மீ. அது ஒரு என்னடா அது நம்மளுக்கு கிடைக்கல, அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. ஐ திங்க் இட்ஸ் a very human tendency to say why did it not happen to me. That is, நம்ம ஏதாவது are we doing something wrong அந்த மாதிரி. So did you feel at any time that நம்மளுக்கு ஏன் இந்த மாதிரி ரோல்ஸ் ஃபர்ஸ்ட் சாய்ஸாக வர மாட்டேங்குது? Did that question ever come to you? In my early stages, sir. Okay. It did. Okay. அதுக்கப்புறமா அந்த மெச்சூரிட்டி லெவல், என்னோட திங்கிங் ப்ராசஸ் மாறினதுக்கப்புறம் இது நடக்கலைன்னா ஏதோ நமக்கு நல்லது தான் போல் இருக்கு, ஸோ சம்திங் பெட்டர் இஸ் கோன் ஹேப்பன் அப்படின்ட்டு அந்த ஒரு ஷிஃப்ட்டில் நான் போயிட்டுருந்தேன் சார். அண்ட் ஐ டேக் வாட் கம்ஸ் இன். இப்போ நான் வந்து பாலா சார் படம் வந்து நம்ம நத்திங் பிளான்டு. ஸோ இட் வாஸ் விஜய் சார் மிஷின் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது முடிச்சிட்டோம், போஸ்ட் ப்ரொடக்ஷன் இஸ் ஹேப்பனிங். அப்போ தான் இந்த ஒரு விஷயம் விஜய் சார் மூலியமாக ஐ எம் கெட்டிங் இட் அண்ட் ஐ ஷோட் இன்ட்ரெஸ்ட். Are you sure, Arun? Can we speak now? அப்படி தான் it all started. So I think உங்கள் டைம் கரெக்டாக வரும்போது அது அமையும். ஸோ ஐ ஃபீல் தட் வே. பட் நம்ம வந்து அதுக்காக ஐடியலாக இல்லைன்னு, பட் there will be like அந்த சர்ச், அந்த தேடல் இருந்துக்கிட்டே இருக்கணும் ஒருத்தருக்கு. அது இருக்க தான் that fire will be building in you. So அதுதான் I've been building it up. So but like I'm just saying that it has been a long wait. 30 வருஷ தேடல் அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் இட்ஸ் ஆஃப்கோர்ஸ் யூ தடம் பண்ணியிருக்கீங்க, யூ ஹேட் ஹிட்ஸ், மிஷன், ஆல் தோஸ், அதெல்லாம் ஐம் நாட் டினைங் தட் அட் ஆல். பட் எல்லா ஆக்டருக்குமே they'll want some 1 or 2 டிஃபைனிங் ரோல்ஸில், தட் இஸ் யாருமே பண்ணாத ஒரு கேரக்டர் நம்ம பண்ணிருக்கு, அந்த மாதிரி ஒரு ஜோன். இது வந்து ஐ திங்க் திஸ் மே பி யுவர் ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி ஒரு நிச்சயமா சார். ஸோ when it takes 30 years to get there, how do you remain positive? It really is a very tough thing. Adan sir, that's how you have to set your mind to. So unga moolyama I also want to learn or tell the audience, like, what do we do? Like, do you meditate? Do you read books? Do you talk to your father?
How do you remain positive? So first of all, believing in myself. இந்த இடம் நமக்கு கிடையாது. We have something else to go there. And you are worth it. அந்த முதல் நம்ம வந்து நம்மளை வந்து மிரரில் பார்த்து நம்ம பார்க்கும் போது யூ ஆர் மோர் தென் திஸ் அருண், டோன்ட் ஜஸ்ட் செட்டில் ஹியர் அப்படின்ற ஒரு விஷயம் நமக்குள்ளேயே எவ்ரிடே ஐ யூஸ் டு ஒரு மாதிரி செல்ஃப் மோட்டிவேட் தான். ஸோ இது நமக்கு இல்லை, வி ஆர் யூ ஆர் மோர் தேன் திஸ் அப்படின்ற ஒரு விஷயம் தான். இன்றைக்கும் அதை நான் வந்து பண்ணுறது உண்டு. பிகாஸ் இப்போ நான் ஐ டோன்ட் செட்டில். இப்போ பாலாசர் படம் பண்ணதுக்கப்புறம் இன்னும் ஐ வாண்ட் டு ரீஇன்வென்ட் மை செல்ஃப். ஸோ ஒவ்வொரு தடவையும் ஏதாவது புதுசாக நம்ம வந்து நம்மளை இன்வென்ட் பண்ணணும் அப்படின்றது தான் என்னோடய மைண்ட் செட். அதுதான் என்னை பாசிட்டிவாக வச்சுட்டு இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அண்ட் ப்ளஸ் நான் வந்து ஐடில் உட்காரவே இல்லை சார், ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருந்தேன் சார். ஸோ மெயின் திங் வாஸ் மை ஜிம்மிங், ஃபிட்னஸ் ஃப்ரீக். அப்புறம் ஏதாவது ஒரு புது விஷயம் கற்றுக்கலாம் அப்படின்னு. பிகாஸ் நான் ஆக்ஷன்ன்றதுனால MMA கற்றுக்கிட்டேன். அண்ட் ஏதாவது புது விஷயங்கள் ஏதாவது இருந்தால் அது ஐ கோ அண்ட் எக்ஸ்ப்ளோர் அண்ட் ஐ கீப் டூயிங். ஸோ அந்த வெயிட்டிங் பீரியடில் இதெல்லாம் என்னை வந்து பண்ணிக்கிட்டே இருந்தேன், விச் மேட் மீ மோர் ஸ்ட்ராங்கர். மென்டலாக நம்ம ஸ்ட்ராங்காக இருந்தாலே நோ ஒன் கேன் புஷ் யூ டவுன் ஆர் எனி சிச்சுவேஷன் கேன் புஷ் யூ டவுன். ஸோ அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நினைக்கிறேன். பட் இட் வாஸ் டிஃபிகல்ட். இது ஈஸின்னு நான் சொல்லவே மாட்டேன், ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்தது. நிறைய விஷயங்கள் நம்ம சைலன்ஸில் இருக்கும் போது தென் வை இஸ் திஸ், நீங்கள் கேட்ட மாதிரி வை இஸ் திஸ் ஹேப்பனிங் அப்படின்ற விஷயங்கள்லாம் இருக்கும். அதெல்லாம் தாண்டி வர்றது தான். ஐ வாஸ் வெரி காட் ஃபியரிங். நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட நான் விட்டுருவேன். அண்ட் அம்மா வாஸ் அ பிக் சப்போர்ட். ஸோ எனக்காக இல்லைனாலும் நிறைய பேர் என்னை நம்பி என் மேலே நம்பிக்கை வச்சுருந்தாங்கல்ல, அதுக்காக நம்ம பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் எனக்குள்ளே ஓடிட்டு இருந்துச்சு. டிஜெக்ஷன் எதாக இருந்தாலும் அதை தாண்டணும் அப்படின்ற ஒரு ஃபயர் எனக்குள்ளே இருந்துகிட்டு இருந்தது. அதுதான் ஐ திங்க் இட் புஷ்ட் மை செல்ஃப். தட்ஸ் கிரேட். பிகாஸ் இப்போ ரீசெண்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா யூ ஹேட் சம் வெரி இன்ட்ரெஸ்டிங் ஃபில்ம்ஸ் அண்ட் அது வந்து கனெக்டும் ஆகிருக்கு அண்ட் உங்களுக்கும் ஒரு நல்ல பேர் கிடச்சிருக்கு. ஸோ ஐ திங்க் ஒரு like I said, it's all happening now together, and maybe the peak is Vanangan. As a director, every director has ஒரு different way of working la. எனக்கு வந்து ஏதாவது ஒரு சீன் that is non spoiler-ஆ ஒரு சீன் எடுத்துட்டு how did Bala handle you as an actor அப்படின்னு எனக்கு சொல்லுங்க சார். ஒரு எமோஷ்னல் சீன் படத்தில் இருக்கு, பிட்வீன் எனக்கும் என் சிஸ்டருக்கும் உள்ள ஒரு scene. It is a little complicated scene. Sir came, he sat down. Previous day, முந்த நாள் தான் எடுக்க வேண்டியது. சில விஷயங்கள் அவருக்கு வந்து செட் ஆகலை, சில ப்ராப்ஸு அது இது. ஸோ we just sat down. அவரும் நம்ம என்ன பண்ணலான்றது சும்மா ஒரு கிராஃப் ஒன்று பார்த்துக்கலாம் அப்படின்னு. பிகாஸ் ஆல்வேஸ் பாலாசரோட நம்ம உள்ள ஒரு சீனில் ஸ்பாட்டுக்கு போனோம்னா எல்லாம் கொஞ்சம் அவங்கவுங்க அந்த மூட்லேயே தான் இருப்போம். ஜென்ரலாக கிராக்கிங் ஜோக்ஸ் அண்ட் ஆல் தட் won't happen. ஸோ அவர் வந்து எல்லாரையும் அந்த ஜோனுக்குள்ளே வச்சுப்பார். அன்லெஸ் இட் இஸ் அ ஹியூமரஸ் சீன், அது பரவாயில்ல, அது ஜாலியாக இருந்துக்கலாம். பட் வென் இட்ஸ் அ சீரியஸ் சீன் ஆர் அதில் வந்து ஆர்டிஸ்டோட ஃபுல் ஃபோக்கஸ் அண்ட் இன்வால்மெண்ட் இருக்கணும்னா எல்லாருமே ரொம்ப சைலண்ட்டாக இருக்கும். நான் தனியாக சேர் போட்டு அப்படியே உட்காந்துட்ருப்பேன், எதுவுமே பேச மாட்டேன். பட் டைம் எடுத்த 1 hour ஆனாலும் அந்த மூடில் இருப்போம். ஸோ அந்த மாதிரி தான் அன்றைக்கி வந்து ஹி டிட் தட் சீன். நாங்கள் ஒன்று பர்ஃபார்ம் பண்ணோம். அண்ட் அவர் சில விஷயங்கள் டிப்ஸு கொடுத்தாரு. எல்லாம் முடிச்சுட்டு அருண் ஃப்ரெஷ்ஷாக நாளைக்கு காலையில் எடுத்துக்கலாம். he packed it up. வந்தோம், 10 minutes first shot, the scene was done. But we were all in the night full-ஆ the scene was running in my mind. அண்ட் அது எப்படியோ நமக்குள்ளே கொண்டு வந்துடுறாரு சார். அது the way he because அந்த சிங்க் இருக்குல்ல, அவர் பாலா சார் கூட அந்த the way he explains and what he wantsன்றது. பிகாஸ் நான் நீங்கள் சொன்னது இப்போ பார்த்தீங்களா, இப்போ நடந்தது வந்து எனக்கு வந்து blessing in disguise தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் அந்த டைம் பண்ணியிருந்தேன்னா என்னோட லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் பாலாசர் would have been different. பட் இப்போ நம்ம நிறைய பாலாசரை பார்த்துருக்கோம், என்ன எதிர்பார்க்குறாருன்னு தெரியும். அண்ட் அவரோட கேரக்டர்ஸ் எப்படி அவர் பில்ட் பண்ணுறாருன்னு தெரியும். ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஸோ ஐ குட் ஈஸிலி கனெக்ட் வித் ஹிம், ஹிஸ் தாட்ஸ். ஸோ அதுதான் தட் போர்ஷன் வேர் ஹி கட் பண்ணல அவர். இட் வாஸ் கோயிங் ஆன். ஏன்னா ஒரு போர்ஷனுக்கு மேலே கட், பட் எவ்ரி திங் ஆர்கானிக்காக நிறைய விஷயங்கள் அந்த இடத்துல நடந்தது சார். மேபி நீங்கள் பார்க்கும் போது அது தெரியும். அண்ட் ஹி வாஸ் வெரி மூவ்ட் அண்ட் ஹி ஜஸ்ட் கெப்ட் இட் லைக் தட், which actually I felt really good about it. But அதுதான், he'll make us come there. And அது வந்து பாலாசர், his hats off to him. அதான் அந்த he'll make us come thereன்னு சொல்கிறீங்கல்ல,
அது என்ன will he talk about the scene? Yeah, he will. Okay. He will talk about the scene. இந்த சீனில் நீங்கள் இருக்கீங்க, உங்கள் தங்கச்சி இருக்காங்க, நீங்கள் வந்து your this is your state of mind, this is her state of அந்த மாதிரி எல்லாமே சார் அது உள்ள எல்லாமே இது பண்ணிட்டு அண்ட் நான் சொன்ன மாதிரி இது ஒரு அந்த கேரக்டரே வந்து இதை புரிஞ்சுக்கணும், அதுக்குள்ளே அப்படியே நம்மளை கொண்டு வந்துட்டார். ஸோ இது ஒரு விஷயம் எமோஷ்னலாக ஒன்று ஹேண்டில் பண்ணும் போது அது எப்படி பிஹேவ் பண்ணுன்றதையும் நமக்கு வந்து உள்ளே ஃபீட் பண்ணிடுறாரு. அது என்ன அறியாமல் எனக்குள்ளே போகுது. ஸோ இப்போ நம்ம ஒரு விஷயம் நம்ம பண்ணுறோம் ஜென்ரலாக நார்மலாக பண்ணுறதுக்கும் அந்த இடத்துல அவர் சொன்னதுக்கப்புறம் ஃபீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம பண்ணுறதுக்கும் அப்படியே வித்தியாசமாச்சு. நான் வந்து வேணுன்ட்டே ஐ டிட்ன்ட் புட் இட் அப், பட் இட்ஸ் கம்மிங் நேச்சுரலி அந்த மாதிரி வருது. ஸோ ஐ திங்க் அந்த ஒரு டெக்னிக் பாலா சார் ஹேஸ். வணங்கானுக்கு முன்னாடி உங்களை ஆக்டராக டெஸ்ட் பண்ண ரோல் எதுன்னு சொல்லுவீங்க? ஐ திங்க் என்ன இருந்தால் ஐ கேன் ஸ்டேட் பிகாஸ் இட் வாஸ் கௌதம் சார் வந்து பிகினிங் எதுவுமே வந்து எடுக்கலை சார். ஸோ நிறைய கார் பாசிங் வருவேன், கண்ணாடி இறக்குவேன், பார்ப்பேன், இவ்வளோ தான். ஸோ ஐ வாஸ் திங்கிங் என்னடா இப்போ ஷூட் வந்து போயிட்டே இருக்குது அண்ட் சாரோட சீன்ஸு இது எனக்கு எங்கேயாவது ஒரு ஃபோன் கட் ஒரு சின்ன சின்ன கட்ஸ் தான் எடுத்துகிட்டு இருந்தார். த லாஸ்ட் 10 days அந்த ஃபோன் கான்வர்சேஷன் சீன் இருக்குல்ல சார், தட் வாஸ் அ வெரி சேலஞ்சிங் சீன் பிகாஸ் அது கட்டும் போல். ஏன்னா ஃபஸ்ட்டு அஜித் சாரோட கான்வர்சேஷன் எடுத்துட்டாங்க, இப்போ அஜித் சார் எங்கே பாஸ் விடுறாரு அந்த பாஸ்க்குள்ளே நான் என்னோட டயலாகை முடிக்கணும் அண்ட் திருப்பி அஜித் சார் பேசுவார். இப்போ இது எனக்கு தெரியாது, எதாப்பில் பேசினா பரவாயில்ல, நான் வேற எங்கேயோ டெரஸில் இருந்து பேசுகிறேன். பட் ஹெட்ஃபோன்ஸில் கௌதம் சார் வில் பி சீயிங் தட் சீன் இன் இஸ் லேப்டாப். அந்த டயலாகை அவர் சொல்கிற டைமிங்கில் எனக்கு சொல்லுவார், அது வரைக்கும் தான். பட் அவர் திருப்பி எப்போ ஆரம்பிப்பாருன்னு எனக்கு தெரியாது, பட் ஐ ஹாவ் டு ஃபினிஷ் பை தென். ஸோ அந்த டைமிங்கை ஒரு தடவை நம்ம பண்ணோம் சார். அதுக்கப்புறம் த ஹோல் சீன் அப்படியே எண்டு நான் மூவ் அவுட் பண்ணுற வரைக்கும் அந்த சீன் போச்சு சார். இன் வாண்ட் டு கட் இட். அது சேலஞ்ச் மீ சார். அது வந்து ஒரு முக்கியமான என்னோட ஆஸ் அன் ஆக்டராக பயங்கர சேலஞ்ச் பண்ண ஒரு சீனாக நான் எதிர்பார்க்குறேன். அண்ட் கௌதம் சார் brought தட். ஏன்னா அவரோட ஆல்ரெடி ஐ ஜஸ்ட் ஹர்ட் இஸ் ஆடியோ முன்னாடியே எனக்கு சீன் எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஆடியோ மட்டும் 2 பேரோட கான்வர்சேஷன் ஆடியோ கொடுத்துட்டாரு. ஸோ அங்கே நான் டெலிவர் பண்ணது சின்ன ஒரு வேரியேஷன் தான் கொடுத்துருப்பேன் தவிர, பட் கௌதம் சாரோட அப்படியே அந்த மாடுலேஷன் பண்ணேன். அண்ட் ஐ திங்க் இட் ஒர்க்ட். ஒரு காலத்தில் வந்து ஒரு ஹீரோனா அவங்கள ஒரு பாக்ஸில் போட்டுருவாங்க, இவர் வந்து சாக்லேட் பாய், இவர் வந்து ஆக்ஷன் ஹீரோ, இவர் வந்து இது அப்படின்ட்டு. ஸோ அதுவே பண்ணிவிட்டு அது ஒரு நல்ல கேரியர் ஆகிடும். பட் இன்றைக்கி வந்து பீப்புள் வாண்ட் த ஹீரோஸ் ஆல்சோ டு பி டிஃப்ரெண்ட் பிகாஸ் அதே எவ்வளோ வாட்டி பார்க்குறதுலாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ யூ டூயிங் வணங்கான் டுடே இஸ் ஆக்சுவலி மேக்கிங் சென்ஸ். பட் நீங்கள் என்ன இருந்தால் பண்ணும்போது இட் வாஸ் ஸ்டில் ரிலேட்டிவ்லி ஒரு ஹீரோ ஜோனில் போயிட்டு இருந்தா திடீர்னு ஒரு வில்லன் மாதிரி ஆனால் இட்ஸ் லைக் அ வாவ் அப்படிங்கிற மாதிரி ஒரு கைண்ட் ஆஃப் திங். உங்கள் மனசில் என்ன ஓடிட்டு இருந்தது? ஃபார் எக்ஸாம்பிள், டிட் யூ திங்க் ஓகே இது நல்ல ப்ராஜெக்ட், பிக் ஹீரோ, பிக் டைரக்டர், பட் வில்லன் ரோல், அது ஓடிச்சா உங்களுக்கு? நிச்சயமா சார். இட் வாஸ் ஆனால் ஓவர் நைட் எடுத்த டிசிஷன் சார். ஐ டென்ட் டிஸ்கஸ் வித் மை மாம், மை ஒய்ஃப், யார்கிட்டையும். நான் ஃபஸ்ட்டு வந்து இது கௌதம் சார் கூப்பிட்ருக்காரு, நான் போகிறேன் அப்படின்னு. அண்ட் ஐ டோல் திஸ் இஸ் வாட் இட் இஸ். பட் இது நான் பண்ண போகிறேன்னா இல்லையான்றது அவங்க யாருக்குமே தெரியாது. இட் இஸ் அ ப்ரைம் டெசிஷன் பிகாஸ் ஏன்னா நம்ம பெருசாக வரலனாலும் அப்போ தான் தடையறத்தாக்க வந்து முடிஞ்ச டைம் இந்த மாதிரி ஒரு ஆஃபர். ஏன்னா அப்போல்லாம் எப்படின்னா பிராண்ட் பண்ணிவிடுவாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி இனிஷியல் ஸ்டேஜ் அது வந்து அப்போ வந்து திஸ் வாஸ் ஒன் ஆஃப் த ஃபியூ வேர் ஒரு ஹீரோ லைனில் இருந்துட்டு டப்புன்னு ஒரு வில்லன் பண்ணுறதுக்கு அப்புறம் திருப்பி ஸ்விட்ச் ஓவர் பண்ணி ஆடியன்ஸ் ஏற்றுக்கிட்டது. ஏன்னா அதுக்கப்புறம் இமீடியட்டாக குற்றம் 23 கேம். இட் வாஸ் அ ஹிட். ஸோ தட்ஸ் வென் இட் கேம் மீ கான்ஃபிடென்ஸ். பட் அந்த டைம் அந்த டெசிஷன் வாஸ் வெரி வெரி டிஃபிகல்ட் சார். ஏன்னா அங்கே மிஸ் ஆச்சுன்னா இன்கேஸ் இப்போ இந்த விக்டர்னு கொண்டாடல, அங்கே வந்து ஒரு ட்ராப் ஆச்சுன்னா நான் ஒரு 10 ஸ்டெப்பு பின்னாடி போகணும். என்னோட இயர்ஸ் நான் அந்த ஒரு 7-8 இயர்ஸ் நான் பில்டு பண்ணி தடையறத்தாக்க வரைக்கும் வந்தது. மேபி ஐ வுட் ஹவ் கான் பேக் another 7-8 ஸ்டெப்ஸ். அந்த பயம் எனக்கு இருந்தது சார். பட் ஏதோ சம்திங் டோல்ட் மீ தட் ஐ நீட் சம்மோன் லைக் கௌதம் சார். ஒரு கான்ஃபிடென்ஸ் அவர் மேலே, பிகாஸ் ஐ நியூ தட் அவரோட கேரக்டர்ஸ் எப்படி எச் பண்ணுவார்னு நமக்கு தெரியும். அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் தான். பட் அதே சமயத்தில் ஐ செட் ஐ கிவ் இட் ஆல் அவுட். என்ன வில் புஷ் இட் டு த மேக்ஸ். அதுதான் அந்த ஃபயர், அந்த ஒரு விஷயம் தான் அங்கே வெடிச்சு வந்தது சார். இந்த லாஸ்ட் 10 days வாஸ் த மேக்ஸிமம் ஒர்க் நாங்கள் இணையர்ந்தால பண்ணது. அதுதான் இன்னைக்கு விக்டராக வந்து. when you said overnight decision, ஒரு இன்ஸ்டிங்க்ட்ல போனீங்க. இன்ஸ்டிங்க்ட் சார். இட்ஸ் நாட் லைக்
ப்ரோஸ் கான்ஸ் அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இல்லை சார், இதெல்லாமே மைண்டில் ஒரு நைட் ஓடிட்டு இருந்துச்சு சார். பட் சம்திங் டோல்ட் மீ யூ டூ இட், ஓகே சம்திங் வில் ஹேப்பன். அதுதான் தட்ஸ் மேபி காட்ஸ் பிளெஸிங் ஆர் பெரியவங்களோட பிளெஸிங். ஐ பிலீவ் இன் ஆல் தட். ரைட். அண்ட் இந்த சான்ஸை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. there will be something different. ஓகே. அதுதான் இட் ஹேப்பன் சார். when we say things like God's blessing, there is always the thing that அவர் bless பண்றாருன்னா why doesn't he do it earlier? Why doesn't he do it when I want it? Why do you want to make it so long? நீங்க காட்னு சொல்லலாம், யூனிவர்ஸ்னு சொல்லலாம், லக்குன்னு சொல்லலாம், டெஸ்டினின்னு சொல்லலாம், எது வேணா வாட் எவர். that processing I want. அந்த ப்ராசஸ் வாஸ் டிஃபிகல்ட் சார். ஐ எம் ஆல்சோ ஹியூமன். நம்மளும் எல்லார் மாதிரியான மென்டாலிட்டி. நம்மளே நம்மளை பார்த்து திட்டிக்கிறது உண்டு. இதெல்லாம் நடக்கும் சார். சி அதெல்லாமே மீண்டு வர்றது தான். ஸோ இன்டர்னலி there's a lot of things happening. பட் லாஸ்ட்டாக பிகாஸ் அம்மாவும் என்கிட்ட சொல்லிகிட்டே இருப்பாங்க, இட் வில் ஹேப்பன், இட் வில் ஹேப்பன், இட் வில் ஹேப்பன், புஷ். ஐ யூஸ் டு ஆஸ்கர், என்னம்மா நீங்கள் எதோ இப்போ டைம் நல்லா இருக்குது, ஏதோ வரப்போகுதுன்னு நீங்கள் என்ன தள்ளிகிட்டே இருக்குமா, ப்ளீஸ் தயவு செஞ்சு விட்டு. ஸோ இந்த அளவுக்கு ஃப்ரஸ்ட்ரேஷன் லெவலும் வரும். பட் அதெல்லாம் ஐ பேட்டில் சம்ஹவ். அதுதான் எனக்கு எப்படி பண்ணேன்றது வந்து ஸ்டில் இப்போ க்ராஸ் பண்ணி இப்படி பார்க்கும் போது ஐ ஃபீல் இட் வாஸ் அ டஃப் டைம். பட் ஐ கேம் அவுட். அது வந்து சின்ன சின்னதாக பில்ட் ஆகிட்டே இருந்தது சார் உள்ளுக்குள்ளேயே. அதுதான் ஐ திங்க் இட் ஹெல்ப் மீ. அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி ஐ ஆல்சோ ஆஸ்ட் ஏன் இப்போ நடக்கலை அப்படின்றது ஐ ஆஸ்ட். பட் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கும் போது ஐ எம் பிளஸ்ட். யூ ஆர் பிளஸ்ட். யா, யூ ஆர் வெரி க்ளோஸ் டு யுவர் மதர். எஸ் சார். பிகாஸ் ஒரு 3-4 வாட்டி அம்மா கேட்டேன், அம்மாவுக்கு ஏன்னா சொன்னாங்க. மோஸ்ட் ஆஃப் த சைல்ட்ஹுட் நான் அம்மா கூட தான், நாங்கள் அப்பா அக்கா நாங்கள் எல்லாமே ஸ்பெண்ட். பிகாஸ் அப்பா வந்து ரொம்ப பிஸியாக இருந்தாங்க. யா. ஸோ வி வேர் ஆல் டுகெதர். அண்ட் நிறைய படங்கள் அவங்க கண்டினியூஸாக அவங்க ஃபுல்லாக ஷூட்டில் இருந்தாங்க. அதுவும் 2-3 ஷெட்யூல்லாம் நடக்கும். ஆமாம் சார். அது ஒரே 3 படம் ஒரு நாளைக்கெல்லாம் பண்ணுவாங்க. பட் ஷி இஸ் சீன் அப்பா ஃப்ரம் த பிகினிங், ஃப்ரம் ஸ்க்ராச். அவங்க வந்து சான்ஸ் தேடினதுலேருந்து ஷி நோஸ் வேர் அந்த க்ரோத் ஃபுல்லாகவே தெரியும். இண்டஸ்ட்ரியிலையும் எல்லாருக்கும் அம்மாவை தெரியும், ப்ரெஸ்ஸுக்கு எல்லாருக்குமே அம்மாவை தெரியும். இட்ஸ் இஸ் வெரி சிம்பிள். இஸ் சேம் வே. அந்த அவங்க பட்ட அந்த விஷயமும் அவங்களுக்கு தெரியும், சினிமானா இதெல்லாம் இருக்கும் அப்படின்னு. ஸோ ஷீ இஸ் பீன் வெரி வெரி ஐ திங்க் என்னை அரவணைச்சாங்க நிறைய விஷயங்கள். அண்ட் நிறைய விஷயங்கள் என்னை வந்து நேர்கோட்டில் போக வச்சாங்க, டிசிப்ளின் பண்ண வச்சாங்க. ஏன்னா ஐ குட் ஹவ் கான் எனிவேஸ். ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் சார். ஏன்னா நமக்கு அந்த ஐ திங்க் தட் ஸ்பேஸ் விச் யூ கெட், அதான் எம்டி மைண்ட் இஸ் அ டெவில்ஸ் ஒர்க் ஷாப்ன்ற மாதிரி, ஐடல் மைண்ட். ஸோ அந்த மாதிரியான டைம்லலாம் இந்த மாதிரியான ஒரு ஐ ஹேட் ஃபியூ பீப்புள் ஹூ ஆர் ஆக்சுவலி, நான் இப்போ அந்த டைமில் நான் என்ன பண்ணிவிட்டேன், அந்த நெகட்டிவ் பீப்புளை கொஞ்சம் ஐ ஜஸ்ட் ஸ்டுட் பிஹைண்ட் சார். ஏதாவது ஒரு நெகட்டிவாக ஏதாவது சொல்லுவாங்க, அரௌண்ட் டைம் ஆகிட்டு, யூ ஹேவ் ஸோ மச் டேலண்ட், ஐ டோன்ட் நோ வாட் இஸ் ஹேப்பனிங். ஸோ இதெல்லாம் எனக்கு இன்னும் டிப்ரெஷன் தான் கொடுக்கும். ஸோ ஐ ஜஸ்ட் ஸ்டேட் பேக். ஐ நோ தட் அது நிறைய சிம்பத்தி ஆகும். இது எல்லாத்தையுமே கொஞ்சம் அவாய்ட் பண்ணேன். பட் ஆனால் இந்த மாதிரியான விஷயங்கள் அம்மா வாஸ் வெரி வெரி க்ளோஸ் டு மீ. அண்ட் அவங்க வந்து புஷ் பண்ணது தான் ஐ திங்க் as I told, அவங்களோட இதுக்காக நான் அதை பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ ஃபஸ்ட் டைம் when I ஒரு கமர்ஷியல் சக்ஸஸ் கிடைச்ச உடனே, ஒரு பெரிய டைரக்டர் கிடச்சி நம்ம அதை ப்ரூவ் பண்ண உடனே, ஃபஸ்ட் திங் இஸ் that I see அம்மா and her smile and that takes me all the way சார். அவங்க இது பார்த்தாங்களா, வணங்கான்னு பார்த்துட்டாங்களா? பார்த்து அவங்க பயங்கர எமோஷ்னல் ஆகி, this is what she was waiting for அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. இதுக்கு தானே வெயிட் பண்ண வரோம் அப்படின்னாங்க. ரைட். I'm really happy sir. But your father, at one stage, he was like when Kamal was young, he was Kamal's equal, like they were all acting in movies together and all that kind of stuff. So they were all at that same level. And then he went on his path and aprom character actor ஆயிட்டு. So he's had a phenomenal journey in terms of like எங்கேருந்து ஆரம்பிச்சு எங்கே முடிச்சாருங்கிறது லைக் kind of a thing, like, right? I mean, I don't think he acts much anymore, இல்லையா? It's like ரொம்ப சூஸியாக நல்லதாக வந்தது. Yeah. But in the 70s and the 80s, he was like everywhere. அவர்கிட்டேருந்து what are some of the things that you learnt about handling yourself in a film world as an actor? சார், அவர் பண்ண சில தவறுகள் வந்து கமல் சாரே சுட்டி காட்டியிருக்காங்க. மாப்பிள்ளன்னு தான் கூப்பிடுவாங்க. அதெல்லாம் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. கமல் முன்னாடியே சொன்னாப்புல அப்படின்ட்டு, விஜய் நீங்கள் ஃபாஸ்ட்டாக ஓடாதீங்க, வெயிட் பண்ணுங்கள், பார்த்து பண்ணுங்க அப்படின்னு நான் முன்னாடியே சொல்லியிருக்காங்க. மாப்பிள்ள அதை பார்த்து பண்ணுங்க அப்படின்ட்டு. அது வந்து பிகாஸ் ஆஃப் த ஃபேமிலி,
விஷயங்கள் நிறைய பண்ணணுன்றதுக்காக அப்பா வாஸ் இன் அ ஸ்ப்ரீ அந்த ஹீரோவாக பண்ணிகிட்டு இருக்க டைமில் பிகாஸ் he was busy he want to keep himself busy. அப்போது இந்த வெயிட் பண்ணி சூஸ் பண்ணி பண்ணுறதுக்கான டைம் அவங்களுக்கு இல்லை. ஒன்று இப்படி இருக்கும், ஒன்று அப்படி இருக்கும். ஸோ அது தொடர்ந்து வந்துட்டு இருக்கும்போது சம்டைம்ஸ் திங்ஸ் மே கோ ராங். அண்ட் நம்ம இண்டஸ்ட்ரியில் உங்களுக்கு தெரியும், கண்டினியூஸ் சில விஷயங்கள் சரியாக போகலன்னா இட்ஸ் அகெயின் டு கிக் ஸ்டார்ட் இஸ் வெரி டிஃபிகல்ட். ஸோ அந்த விஷயம் சொல்லியிருக்காங்க. ஸோ நான் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கும் போது அவர் எதுவுமே என்கிட்ட சொல்லலை. பிகாஸ் தட்ஸ் த மிஸ்டேக் அவர் பண்ணார். ஸோ இவன் கரெக்டாக தான் பண்ணுறான்ட்டு ஹி கெப்ட் குவைட். அதுவே எனக்கு ஒரு பெரிய ஐ திங்க் அது 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 ஒரு பிளெஸிங்காக தான் நினச்சேன். பிகாஸ் அஃப்கோர்ஸ் வீட்டில் இருக்கிறவங்க ப்ரெஷர் இருக்கும். அவர் ஏன் வருது, ஏதாவது ஒன்று எடுத்து பண்ணுங்க, எனக்கு ஒன்று இல்லைன்னா இன்னொன்று இட் வில் கம் அப்படின்னு சொல்லலாம். பட் அப்பா வந்து அதை சொல்லவே இல்லை. பிகாஸ் அந்த மிஸ்டேக் அவர் பண்ணார் அப்படின்றதுக்காக அவர் என்கிட்ட அதை சொல்லவே கிடையாது. ஸோ நவ் இஸ் ஹாப்பி தட் அந்த டைம் எடுத்துகிட்டு அவன் பண்ணது வந்து இப்போ ஒர்க் ஆகிட்டு இருக்கு அப்படின்றது. பட் எவ்ரி ஒன் ஹேட் தேர் ஃபீலிங்ஸ் அட் தட் டைம். அந்த ஸ்ட்ரகிள் பீரியட் எல்லாருக்குமே இருந்தது. பட் எல்லாருமே ஒரு சப்போர்ட்டிவாக இருந்ததுனால. பட் தட்ஸ் a very good point because at one point அவர் கமலுக்கு ஈக்குவலாக இருக்கார். ரஜினி, ஸ்ரீதேவி இஸ் ஹீரோயின் இன் ஃபில்ம்ஸ் அண்ட் ஆல் தட். ஸோ அந்த மாதிரி ஒரு செட்டப்பில் இருந்துட்டு மேபி யூனோ லைக் நான் தவறுன்னு சொல்ல மாட்டேன். பிகாஸ் there are choices that we make. Maybe it's because we want money for home or whatever it is. லைக் இதெல்லாம் நம்ம ரெட்ரோஸ்பெக்டில் வேணால் இப்படி பண்ணியிருக்க கூடாது அதெல்லாம் சொல்லலாம். பட் அது பண்ணும்போது நம்மளுக்கு சம்டைம்ஸ் அது தெரியாது. யூனோ இட்ஸ் லைக் ஸோ பட் டு கைண்ட் ஆஃப் அந்த ஜேர்னி இஸ் த எக்ஸாக்ட் ஆப்போசிட் ஆஃப் யுவர் ஜேர்னி. எஸ் சார். அதான் தட்ஸ் இப்போ எனக்கு ஐம் லைக் வென் நீங்கள் சொல்லும் போது எனக்கு லைக் it's striking me. Yeah, because he started off big. And I won't say he tapered down, but ஒரு மாதிரி he didn't reach the where அந்த லெவலுக்கு ஆரம்பிச்சதுக்கு he should have been somewhere else. Whereas நீங்க வந்து you started relatively small and now you're reaching the that level. It's a very different பட் ஆனால் அப்பா பார்த்தீங்கன்னா அந்த ஷிஃப்ட் இருக்குல்ல சார், ஆஃப்டர் ஹி ஸ்டார்டட் பிளேயிங் த கேரக்டர்ஸ், அப்போ ஹி ஸ்டார்டட் அந்த ப்ராசஸ். தென் ஹி ஸ்டார்டட் ஸ்கிரிப்டு, அந்த கதைகள், அதுக்கான விஷயங்கள் பண்ண ஆரம்பிச்சது. அது ஒன்று ஒன்று அக்னி நட்சத்திரமாக இருக்கட்டும், நாட்டாமையாக இருக்கட்டும், அங்கேருந்து ஹி பிக்ட் இட் அப். எங்கே வந்து அவர் எதை ரீச் பண்ணணும்னு நினச்சாரோ அது இதில் வந்து அவர் மேலே சென்டர் கேரக்டர் சென்டராக வச்சுட்டு கதைகள் ஆரம்பிச்சது. ஸோ அவர் தான் மெயின் கேரக்டராக இருப்பார். ஹீரோ இருப்பாங்க, ஹீரோயின் இருப்பாங்க, பட் மெயின் கேரக்டர் அவராக தான். அக்னி நட்சத்திரம்ல he is the central character. ஸோ அது வந்து அவருக்கு அமைஞ்சது. ஸோ ஐ திங்க் ஹி பிளேட் இட் வெல் இன் த செகண்ட் half, second innings or whatever you call it. So when இந்த மாதிரி ஒரு படம் வருது, இட்ஸ் டெஸ்டிங் யூ இன் அ வே. இது நீங்கள் என்டர் பண்ணாத ஒரு ஜோன், இந்த மாதிரி ஒரு நடிப்பை நீங்கள் கொடுத்து ஆடியன்ஸ் பார்க்காத ஒரு ஜோன், ஒரு நர்வஸ்னஸ் இருக்கா? இல்லை சார், பாலா சார்கிட்ட போகும்போது அப்படியே நான் சொன்ன மாதிரி சரண்டர் பண்ணிட்டேன். ஒவ்வொரு சீன்லேயும் ஏதாவது புதுசாக தான் கற்றுக்கிட்டு இருந்தேன். அண்ட் எனக்கு ஏதோ புதுசாக வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்றது எனக்கு தெரிஞ்சது சார். ஸோ ஐ ஜஸ்ட் லெஃப்ட் இட் லைக் தட் சார். வித் பாலா சார் அப்படியே சரண்டர் பண்ணி ஐ ஜஸ்ட் லெஃப்ட் இட் லைக் தட். இன்றைக்கி அது வந்து ஒரு கோட்டின்ற ஒரு கேரக்டர் ஆடியன்ஸ் பார்க்க போகிறாங்கன்னா இட்ஸ் ஜஸ்ட் பாலா சார்ஸ் விஷன். நம்ம அதை வந்து ஃபுல்ஃபில் பண்ணி கொடுக்க வேண்டியது நம்மளோட ஆஸ் அன் ஆக்டராக எனக்கு ஒரு கடமையாக இருந்தது. அதை பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ யூ வெரி காம் விட்டுருக்க மாட்டார். இல்லை, ஸோ யூ வெரி காம். எஸ் சார். ஜென்னாக இருக்கீங்க. எஸ் சார். ஸோ ஆர் யூ சேயிங் தட் இன் அ வே, பிகாஸ் சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா the end result மேலே நம்மளுக்கு we don't have any control. Yes sir. So I should enjoy the process and that is the only guaranteed thing that we can do. That is நம்ம வந்து அந்த எவ்வளவு ஈடுபாடோட, எவ்வளவு ஒரு கன்விக்ஷனோட, எவ்வளோ ஒரு பிலீஃபோட ஒரு பண்ணுறோமோ அதுதான் நம்ம கண்ட்ரோலில் இருக்குது. அது ஆக்சுவலி அப்புறம் என்ன நடக்குமோ, இஸ் தட் சம்திங் தட் யூ பிலீவ் இன்? எஸ் சார், ஷுவர் சார். அதுதான் ஐ திங்க், பிகாஸ் ஐ டோட்டலி ஹேவ் பிலீஃப் இன் பாலா சார் அண்ட் ஹிஸ் விஷன். ரைட். அண்ட் அவரை சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டோன்னா ஐ திங்க் வி ஹவ் கிராஸ்ட் 95% ஆஃப் த ஹர்டில். ஸோ அவர் விஷனை நம்ம வந்து என்ன, பிகாஸ் ஆஸ் யூ செட் லாட் ஆஃப் அந்த கேரக்டருக்கு செட் ஆகிறதுக்கு அவரோட விஷனுக்கு நம்ம செட் ஆகிறதே we have to give that thing. And அது வந்து செட் ஆகிடுச்சுன்னா ஐ திங்க் everything else will take it forward அப்படின்னு தான் நான். What is the toughest part of playing Koti? நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும் சார். பட் அது வேரியட் எமோஷன்ஸ் சார். ஓகே. ரொம்ப
எமோஷ்னலான ஒருத்தன், ரொம்ப பாசமான ஒருத்தன். பட் த சேம் டைம் டிஃப்ரெண்ட் வேர்ஷன் ஆஃப் ஹிம். ஒரு சின்ன விஷயத்தில் ஒரு இது ஆனவுடனே இது ஒரு வேற ஒரு வேர்ஷனில் வருவான். பட் தட் இன்னசென்ஸ் அண்ட் அவன் பண்ணது நியாயமான ஒரு விஷயம்னு ஆடியன்ஸ் வில் கனெக்ட் வித் ஹிம். ரைட். அந்த ஒரு விஷயம் வந்தது. பட் எவ்ரி திங் வாஸ் லிட்டில் நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாம் கேக் வாக் கிடையாது சார். எவ்ரி திங் வாஸ் ஃப்ராம் த பிகினிங். ரைட். அது த ரீசன் ஐம் ஆல்சோ ஆஸ்கிங் இஸ் பிகாஸ் பாலாவோட கேரக்டர்ஸ் வந்து ஃப்ரம் தி அவுட்ஸ்கர்ட்ஸ் ஆஃப் சொசைட்டின்னு வச்சுக்கலாமே. லைக் ஒரு யூனோ லைக் whereas you're an urban person, like you lived in Chennai, like you're not, so and the connect between you and this person Koti, it's not immediate. It's not like இப்போ காப்பா ப்ளே பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, என்னதான் ஒரு இதுவாக இருந்தாலும் ஒரு போலீஸ்னா ஒரு யூ கேன், ஐம் நாட் சேயிங் இட்ஸ் ஈஸி, பட் ஒரு அளவுக்கு ஒரு ஒரு இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு we can செட் ஆயிடலாம். இது கொஞ்சம் அதோட கஷ்டம். அதான் நான் கேட்குறேன். லைக் அந்த பிரிட்ஜ், ஹவு டிட் அந்த பிரிட்ஜை வந்து பாலா சார் எனக்கு கொடுத்த அந்த இன்புட்ஸும், அவர் வந்து சில விஷயங்கள் என்னை ப்ரிப்பேர் பண்ண சொன்னிக்க விதவும், ஸோ மென்டலாக என்னை வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டார் சார். எனக்கு சொல்லும் போதே அவர் என்ன சொன்னார்னா, அருண் இந்த கேரக்டர்லேருந்து நீங்கள் வெளியே வரதுக்கு ஒரு 4 மாதம் ஆகும், 4 மாதம் முடிஞ்சிட்டு ஆகும் அப்படின்னாரு. அதே மாதிரி ஐ ஹேட் தட் திங் சார். 2 months அப்புறம் ஐ ஸ்டார்டட் ஷூட் ஃபார் ரெட்டத்தலை போனேன். நான் வந்து ஐ குட் ஃபீல் இட். ஸோ ஐ கால் த டைரக்டர், திருக்குறன் கூப்பிட்டு, தலைவா நான் எங்கேயாவது ட்ராக் மிஸ் ஆனால் நீ எனக்கு வந்து சொல்லு, பிகாஸ் சம்வேர் தட் கை வில் பி தேர் சார். அதுக்கு அந்த கஷ்டமான விஷயம் தான் சார். அது சார் சொன்னது கரெக்டு. ஸோ அப்படி நம்ம இன்வால்வ் ஆகலைன்னா அது பண்ண முடியாது நினைக்கிறேன் சார். வாட் இஸ் த ஃபியூச்சர்? இது நவ் ஐ எம் டூயிங் ரெட்டத்தலை சார். அது இட் இஸ் எ வெரி அப்படியே கான்ட்ராஸ்ட் ஆஃப் வணங்கான். நிச்சயமாக அது ஒரு கமர்ஷியல் என்டர்டெய்னர், பட் ஆஸ் இட் நிறைய ட்விஸ்ட்ஸ் வச்சு இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கும் அது பயங்கர தியேட்ரிக்கல் ஃபிலிமாக இருக்கும்னு நம்பிக்கை இருக்குது சார். வணங்கான் முடிச்சதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட்டு கமிட் பண்ணலான்ற ஒரு ஐடியா சார். லாஸ்ட்டாக ஐ வாண்ட் ஆஸ்க் யூ திஸ், ஆஸ் அன் ஆக்டர், சி அகேன் முந்தி வந்து ஐம் நாட் டாக்கிங் அபவுட் யர் ஃபாதர்ஸ் டைம், பட் ஆக்சுவலி குவைட் டில் சம் ரீசெண்ட், ஈவன் வென் யூ லுக் அட் த ஏர்லி ஸ்டேஜஸ் ஆஃப் அஜித் விஜய் அண்ட் ஆல் தட், படம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அண்ட் லைக் ஒரு வருஷத்துக்கு சம்டைம்ஸ் ஈவன் 2-3 ஃபிலிம்ஸ்லாம் வரும். மேபி ஒன் வில் ஒர்க், ஒன் won't ஒர்க், சம்திங் லைக் தட், பட் த திங் கெப்ட் ரோலிங்கில். இப்போ வந்து ரொம்ப ஆக்டர்ஸ்லாம் ரொம்ப சூஸி ஆகிட்டாங்க, ரைட்? ஸோ தட் ஸ்கிரிப்ட் பிகம்ஸ் த வெரி இம்பார்ட்டன்ட் திங். பிகாஸ் நீங்கள் வந்து ஒரு 4 படம் பண்ணுறீங்கன்னா ஒன்று தப்பிச்சிடலான்னு நம்ம யோசிக்கலாம். பட் ஆனால் ஒரு படம்னும் போது we have to be 100% ஷுவர், ரைட்? அண்ட் உள்ள இறங்குறோம். ஸோ ஐம் ஷுர் there's an instinct in that. பட் அந்த இன்ஸ்டிங்க்டை தாண்டி ஹவு டு யூ சே, ஓகேப்பா நெக்ஸ்ட்டு ஒரு 6 மாதம் இந்த படத்துக்கு கமிட் பண்ண போகிறோம், திஸ் இஸ் ஒர்த் இட், ஹவு டு யூ ப்ராசஸ் தட்? அதான் சார், இந்த டைம் எனக்கு சில விஷயங்கள் கற்றுக் கொடுத்தது சார். அதை வந்து நம்ம ஒரு ஆடியன்ஸாக உட்காந்து அந்த கதையை கேட்போம். இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம். முன்னாடிலாம் நான் என்ன நினைப்பேன், ஹீரோ என்ன பண்ண போகிறாப்புல, ஸோ நம்ம மேலே ஃபோக்கஸ் போவோம் சார். அவன் ஸ்கிரிப்ட் சொல்லும் போதே ஓகே சார் ஹீரோ சார் இங்கே போகிறோம், நம்ம வந்து ட்ராவல் வந்து ஹீரோ மேலே இருக்கும். நம்ம மிச்சத்தை வந்து அப்படியே நம்ம கொஞ்சம் விட்டுருவோம் சம்டைம்ஸ். பட் இப்போ அது இந்த கேரக்டரே மறந்துடுவேன். இப்போ நம்ம தான் அதை கேரக்டர் பண்ண போகிறோன்றதே மறந்துட்டு தான் வி சிட் ஆன் அ ஸ்கிரிப்ட் டிஸ்கஷன். அது லாட் ஆஃப் திங்ஸ் சேஞ்ச்டு சார். அது வந்து நம்ம கனெக்ட் ஆகுதா, அதுக்கப்புறமா தான் கேரக்டருக்குள்ளே போயிட்டு ஐ வில் டிஸ்கஸ் வித் த கேரக்டர். ஸோ அதில் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி சர்டன் இன்ஸ்டிங்ஸ் அண்ட் அது கனெக்டிவிட்டி நம்ம பண்ணாத ஒரு விஷயமா இருக்கணும். அதெல்லாமே வந்து கதை சொல்லும் போதே எனக்கு தெரியும், ஓகே ஃபைன் we can do something onto this character அப்படின்னும் போது தான் I selected சார். பட் ரெஸ்ட் இஸ் லெஃப்ட், we give 100%. நான் எங்கேயுமே வந்து அலூஃபா ஜஸ்ட் லைக் தட் நான் பண்ண முடியாது. அது நாங்கள் சொன்ன மாதிரி ஒரு 4-5 படம் ஒன்றா பண்ணிகிட்டு இருந்தோன்னா பரவாயில்ல, பட் இதுதான் அப்படின்னும் போது we have to give our 100%. அது தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும். I want to surprise the audience in each film and which I think I will keep doing it sir. Yeah, actually நீங்கள் சொல்கிறதுல ஒரு இம்பார்ட்டன்ட் டேக்அவே என்னென்னா, யூ ஆர் சேயிங் தட் நான் ஹீரோவாக நினச்சிட்டு இருந்த போது நான் வந்து மோஸ்ட்லி என்னோடய சீன்ஸ் தான் கெத்தாக இருக்கா அந்த மாதிரி ஐ லுக் அட் தட். வெராஸ் இப்போ வந்து யூஆர் லிசனிங் டு த ஸ்கிரிப்ட் ஹோலிஸ்டிக்கலி. எஸ் தட் இஸ் அது ஃபுல்ஸ் எல்லா கேரக்டருமே ஒர்க் ஆகுறாங்களா, அதுதான் சார். தட்ஸ் வாட் யூ ட்ரைங் டு சே. எல்லா சின்ன கேரக்டர் கூட அதில் ஒர்க் ஆகுதா, இது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக அந்த சீனை நகர்த்துறதுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஸோ தட் நாங்கள் பேசும் போதே அப்புறம் இந்த கேரக்டர் இவர் போடலாம் சூப்பராக இருக்கும். ஸோ இதெல்லாமே வருது சார் பிகாஸ் ஆஃப் தட் ஹோல், அது ஹோல்சமாக நம்ம பார்க்கும் போது. ஆக்சுவலி நிறைய டைரக்டர்ஸ் சொல்லியிருக்காங்க தட் சில ஹீரோஸ்லாம் வந்து லைக் ஒரு
என்னோட ஒரு 4 சீன் சொல்லுங்க so that they get primed up saying that oh நல்ல சீன் ஓகே இப்போ ஸ்கிரிப்ட் சொல்லுங்க. I'm totally the opposite. இல்ல நீங்க உங்கள சொல்ல பட் நீங்க சொன்ன உடனே எனக்கு ஞாபகம் வந்தது because they said லைக் கதையை நரேட் பண்ணலான்ட்டு ஃபுல்லாக ரிஹர்ஸ் பண்ணிட்டு போவோம் லைக் ஃப்ரெண்டு கிட்டலாம் நரேட் பண்ணிவிட்டு இது பண்ணிவிட்டு அது எப்படி போவோம். பட் அவங்க வந்து க்ளீனாக வந்து இன்ட்ரோ சீன் என்ன எனக்கு லைக் யூனோ பிகாஸ் தட் வாஸ் கைண்ட் ஆஃப் அ திங். பட் ஐ கிளாட் தட்ஸ் சேஞ்சிங் பிகாஸ் இப்போ வந்து ஐ திங்க் பீப்புள் ஆர் ஆல்சோ லைக் அவங்க டேஸ்ட் கொஞ்சம் லைக் தட்ஸ் சேஞ்ச் அண்ட் தே டோன்ட் வாண்ட் டு ஜஸ்ட் சே ஹீரோயிசம் ஆல் த டைம். எஸ் சார். லைக் அதுக்குன்னு ஒரு இடம் இருக்கு. ஸ்கிரிப்டுக்குள்ளேயே இருக்கும் போது நமக்கு பிரச்சனை இல்லை சார். இப்போ அது வந்து ஆடியன்ஸ் ஆர் வெயிட்டிங். ஸோ அடிக்கணும்னு நினைக்கும் போது ஒரு ஃபைட்டு வரும்போது அது ஆட்டோமேட்டிக்காக அது ரீச் ஆகுது. நம்ம தேவையில்லாமல் ஒரு இடத்துல போய் திணிக்கும் போது அது கொஞ்சம் அப்படி நெருடலாக தான் இருக்குது. ஸோ அதெல்லாம் மைண்டில் வச்சுட்டு தான் நம்ம இப்போ கேட்க வேண்டியதாக இருக்குது. ஐ ஹவ் பீன் ஃபாலோயிங் அ கரியர் வித் இன்ட்ரெஸ்ட். எனக்கு வந்து நீங்கள் பாலா படத்தில் இந்த காம்பினேஷன் எப்படி ஒர்க் ஆகும் ஐம் ரியலி கியூரியஸ். தேங்க்யூ. ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்ஸ் a lot, sir. Thank you so much, sir. Thank you. MCR Pure Cotton Club, formals and casual shirts. South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு. தி சென்னை சில்க்ஸ் let the celebration begin.